பினாங்கு, நிபோக் தெபால், ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் 100 ஆம் ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா எதிர்வரும் ஜனவரி 1, 2024 புத்தாண்டு திங்கட்கிழமையன்று மிகச் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது என தேவஸ்தானத்தின் தலைவர் திரு ராஜகோபால் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏகதின லட்சார்ச்சனை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் தவறாது விழாவில் கலந்து சிறப்பித்து வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய சித்தி விநாயகர் அருள் பாலிக்க வேண்டுவதாக அவர் நிர்வாக சார்பில் தெரிவித்துக் கொண்டார். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுள்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆலய சார்பாக பேசுகிறதுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம். இதுக்காக வந்திருக்கோம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நம்ம ஆலயம் 100 வருஷமாச்சு. இது 1924 கட்டுனது. இப்போ 2024 ஆச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக 1ஆம் மாதம் 1ஆம் தேதி நம்ம அந்த லட்சார்ச்சனை செய்கிறோம். இது எங்கெங்கே வெளியே இருக்கிறீங்களோ நிபுணட்டி பால்காரங்க எல்லாரும் அது கலந்துக்குங்க இந்த நிகழ்ச்சியில். இது காலையில் ஆரம்பித்து 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம். முடிகிறது 9 மணி 9:30 ஆகும் முடிக்கிறதுக்கு. ஸோ இதில் யார் வெளியே இருக்கிறவங்க, நிபுணட்டி பாலில் இருக்கிறவங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அது தெரியாதவங்கனாலும் தயவுசெய்து யாரை சொன்னாலும் கலந்துக்குங்க. இது நம்ம உபயமும் செய்கிறோம். அது எப்படின்னா, சில பேர் தேர்ந்தெடுத்துருக்கோம். அவங்களும் கலந்துக்கிறாங்க. இப்போ ஒரு தத்துவங்களாம் கலந்துக்கிறாங்க. ஸோ அதனால் இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறோம். இதுக்கு முன்னால் நான் என் பேர் சொல்ல மறந்துட்டேன். என் பேர் ராஜகோபால். நான் 1998 இந்த ஆலய தலைவராக வந்தேன். அப்போ எடுத்து கட்ட முடியாமல் இருந்த நிலைமையில் விட்டுருந்தாங்க அந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை திருப்பி செஞ்சு நல்லபடியாக ஆலயத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 6 வருஷம் பிடிச்சிச்சு அது கம்ப்ளீட் பண்ண. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கும்பாசனம் நடத்தணும். கும்பாசனம் நடத்திட்டு இப்போ அது திருப்பிக்கிட்டு நான் அதுலேருந்து இருந்து ரொம்ப பேர் ஆதரவு கொடுத்ததில் அதில் ஒருத்தவங்க கோலம்பூரில் உள்ளவங்க தான் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆலயத்துக்கு. அவங்க மெக்சிஸில் உள்ளவங்க. ஸோ பெரிய உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, கும்பாசத்துக்கும். அவங்க தான் ஃபுல் ஸ்விம்மாக இறங்கி வேலை செஞ்சாங்க எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மீண்டும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க குடும்பத்தினர் யாரும் நாங்கள் வெல்கம் பண்ணுறவங்கள. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த தேதியிலையும் வரலாம். அடுத்த இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 100ஆவது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த திருவிழா முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு திருப்பிக்கிட்டு கும்பாசனம் செய்ய போகிறோம். ஓகே, பலசனம் பண்ணிவிட்டு கும்பாசனம் செய்கிறதுக்கு சாயங்காலம் அடிச்சுட்டு கொஞ்சம் டச்அப் வேலைலாம் இருக்குது, ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் செய்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டோடனே நம்ம கும்பாசனம் செய்கிறதுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் சொல்கிறேன் நான். எல்லோரும் மக்கள்லாம் கலந்துக்கிறது கலந்துக்குங்க. இது நல்ல குழுப்பணம் நல்ல வாய்ப்பு கிடைக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஏன்னா இது நம்ம இருந்தோமோ இல்லையோ தெரியாது. 1924 கட்டுனது, 24 கட்டுனது. அப்போ கட்டுனது அப்போ இருந்தவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இப்போ இந்த 100 வருஷம் சென்று நம்ம கலந்துக்கிட்டோமாக்கா இன்னொன்று என்ன சொல்கிறோன்னாக்கா, நாங்கள் ஒரு ஃபைல் செய்கிறோம். சுஜாரா செய்கிறதுக்கு அந்த புக்கு வச்சுருப்போம், பெரிய புக்கு ஒன்று. அது செஞ்சு அதை விற்போம். அதில் யார் யார் வராங்க, யார் யார் கலந்துக்கிட்டால் அவங்க படம்லாம் அதில் இருக்கும். இது இதோட 100 வருஷம் வரைக்கும் அந்த புக்கு நம்ம இதில் இருக்கும் கோயிலில். ஸோ அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்கெங்கே இருக்கிறாங்க இந்த நிபுணட்டி பாலில் இருந்தவங்க, வெளியே இருக்கிறவங்களாம் கலந்துக்க சொல்லி மற்றவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டு இதை நல்லபடியாக முடிப்போம் இந்த 100ஆவது வருஷத்தை அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். யார் யார் ஆதரவு கொடுக்க முடிஞ்சால் இது நம்ம உபயம் எப்படி சொன்னாக்கா, ஒரு 1000 வெள்ளி வாங்குகிறோம். 1000 வெள்ளியில் சிலை வாங்கியிருக்கோம். விநாயகர் சிலை ஒரு 6 இன்ச்சுக்கு
அது ஒரு 400 சொச்ச வெள்ளி வருது. அப்புறம் சாவல் கொடுக்குறோம், அந்த மீனை துண்டு சொல்லுவாங்க, அது கொடுக்குறோம் ஒன்று. அப்புறம் கேலண்டர் கொடுக்குறோம், இன்னொரு ஜாமான் காளாஞ்சி கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த உங்களோட வாய்ப்பெல்லாம் வந்து கலந்துக்கிட்டிங்களாக்கா எங்களுக்கு கோயிலுக்கும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஒருவருக்கு 1001 வெள்ளி வசூலிக்கப்படும் எனவும் இக்கட்டணத்தின் அடிப்படையில் கீழ்க்கண்ட பொருட்கள் உபயோகதாரர்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அதாவது பிரசித்தி பெற்ற ஐம்பொன் விநாயகர் சிலை, சால்வை, புது வருட காலண்டர் மற்றும் காலாஞ்சி ஆகியவை உபயதாரர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். உள்ளூர், வெளியூர் பக்தர்கள் திரளாக வருகை தந்து பூஜைகளில் கலந்து சிறப்பு செய்வதோடு மண்டப மறுசீரமைப்புக்கு நிதியுதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர்.